கேமிங் இன்னைக்கான வீடியோவில் ஒரு சிஎஸ் மேட்ச் தான் போட்டிருக்கோம். எடுத்தோடனே நம்மளை அடிப்பேன், லேக் வேறு அடிக்குது பாய். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் லைட்டாக சண்டை. ஒரு ஓசீடு போட்டலாம். ஒரு ஓசீடு ஐயோ யார் சொன்னேன் நமக்கு எச்சா அடிக்கிறான். ஐயோ என் கில்லு மட்டும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை பாட்டு நம்ம டீமில் உள்ளவன் கில்லு மட்டும் நல்லாயிருக்கும். என்ன அடிக்கிறோ மை காட்ட நிற்கணும். என் ஃப்ரெண்டு செத்துட்டாரு. லைட்டாக ஒரு சண்டை நண்பா. நம்மளோட பேசவே மாட்டேங்கிறானே. Oh my god, headshot நாடியே என்னால் நம்ப முடியல. நம்மளா இந்த பிளேயிங் விளையாடணும். அங்கே போகிறோம் நண்பா. இதை பறிக்கிறனால நான் அதிகமாக கோபரா இருக்கேன். நீங்கள் எதுக்கு போகிறேன்னு தெரியல. வச்சிருக்காரு அப்படின்னு போகாது. போகல போக்கர்னு நினைக்கிறேன். போக்கர்னு சொல்லி வச்சிருக்காரு. போக்கரில் மெக்கானிக்கல் பற்றி இல்லையா? இது ட்ரோன் என்ன ஒரு மாதிரியே காமிக்க நமக்கு. அடுத்த பக்கு என்ன நம்மளே செய்கிறாங்க. அதுக்கு நம்ம மேலே வையாங்க. எப்பா நிஞ்சா அவன் நம்ம கையில தான் சாவான். வட்டியில் என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். நீ சிந்தா எம்பி40 வச்சிருந்தான். கண்ணக்கானா எம்பி40 தானே ஆச்சுன்னா எங்க ஊரு வாங்க பாப்பா என்ன நடக்குது. ஓ இங்க பாருங்க அடியை பத்திலாம் ஹெட்ஷாட் இந்த மாதிரி ஒரு அடியை பார்த்துருக்கீங்க. நமக்கு என்ன அடி பத்திலாம் நானே மொக்கையா சமாளி கொடுக்குறேன். நல்லாவே தெரியுது. யூடியூப்ல நமக்கு பேச வராது. நம்மளோட ஃப்ரெண்டு ஜேபிஎக்ஸ் கேமரா நல்லா பேசுவார். அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். சந்தோஷமா அவர்னா நல்லாவே பேசுவார். நம்மளே ஒன்றும் பேச தெரியாது. அப்புறம் இன்னொன்று ஸ்டாடி வேலின்னு ஒரு கேம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேம் போடலாமா வேணாமான்னு தெரில. இந்த வீடியோக்கு ஒரு 20 இல்லை 25 வியூஸ் இருந்துச்சுன்னா அந்த கேம் போடுறேன். இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் நல்ல பார்ப்போம். ஆனால் ஒரு தரமான கேம். என்னையா இது ஒரு மணி நண்பா லேகுனா இல்லை. இப்போ வாங்க நம்ம டிஎன்மணி ஏசடி பாரி ஃபஸ்ட்டு நான் டேடி இங்கே உள்ள வந்து சவாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சரி நான் செத்துதான் நினச்சேன். பின்னாடி நான் பார்க்கல. நம்ம சுட்டுப்பாரு அவை ஒரு எவ்வளோ பெரிய நமக்கு என்னன்னு தெரியல. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆனில் இருக்கனால விளையாட மாட்டேங்குது. ஆனால் இனிமேல் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பிஆர்னா ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இல்லை இந்த ஒன் டாப் மாண்டேஜ் இல்லை அந்த கில் அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஃப்ரீ ஃபயரில் இருக்குமா அதில் போடுவேன். ஓகே இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் யூடியூப்பில் போடுறேன். ஒருவேளை சிஎஸ் போடணுன்னா சொல்லுங்கள். நம்ம சிஎஸ் மாஸ்டர் புஷ் பண்ணுவோம். இல்லை கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்னு ஒரு நட்பாசில் புஷ் பண்ண போகிறோம். அது லேக் தெரியுதுப்பா. லேக் ஒன்று மட்டும் இல்லைனா ஆனால் இவ்வளோ பெரிய பிள்ளை
லேகின்னு பேசிட்டு யாரோ யாரோ ஐயோ கடையை முடிச்சுட்டாங்க. அவளே முடிச்சுட்டாங்க. அவளை முடிச்சுட்டாங்க. போங்க. என்ன பண்றீங்க? எடுத்து சும்மா விளையாண்டு பார்ப்போம். பக்கத்துல போய் லேக் அடிக்கிறதுனால ஏறிடும். தெரியும் நினைக்கிறேன் லேக் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஏன் ப்ரோ அடிக்கடி லேக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கூட வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு 2 GB 3 GB ரேம் பேசுனா தெரியாது எவ்வளோ கஷ்டம். போயிட்டு ஒன்றும் இருக்க மாட்டேங்க. பார்க்கலாம் நினைச்சோம். UMB என்னையா கொடுமை, எப்படி அடிக்க முடியும் அவ்வளோ தூரம் தெரியல. நல்லா போதும். நம்ம மூவ் பண்ணும்போது இந்த லேகிங் இதெல்லாம் இருப்போது. நீ இல்லைன்னா அசால்ட்டாக அடிச்சிருப்போம். இங்கே நாளுக்கெல்லாம் ஒரு சீரியஸ் மேட்சோட இதுவே ரொம்ப ரிக்கார்ட் ஆகும். முடிச்சுட்டாங்க. பாய், டாட்டா, see you. உங்களிடம் விடைபெறுவது RNK Gaming.